Hi friends, welcome to another video. ரீசெண்டா US எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. கமலா ஹாரிஸ் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் மந்த் அவர் பதவி ஏற்க போறாரு வாஷிங்டன் டிசி ஒயிட் ஹவுஸ்ல. ஸோ அவர் பதவி ஏற்றோடனே முதல்ல ஒரு சைன் போட போறாராம். அதுதான் இப்போ இந்தியாவுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. பிறப்புரிமை அடிப்படையில வழங்கப்படும் குடியுரிமையை ஃபர்ஸ்ட் ரத்து பண்ண போறாராம். அவரோட ஃபர்ஸ்ட் சைனே அதுவா தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. இந்தியால இருந்து போய் அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்தியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலா தெரியுது. ஒரு அமெரிக்க வாழ் இந்தியராக இருந்தாலும் அவங்க குழந்தை அங்க பிறந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த குடியுரிமையை கொடுக்க கூடாது, அதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கையொப்பம் விட போறாரு. டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, சட்டவிரோதமா அமெரிக்காவுக்கு குடியேறவங்களாலதான் அமெரிக்கன்ஸ்க்கு ப்ராப்பரான வேலை எதுவும் கிடைக்கிறது இல்ல. சோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் இங்க இருந்து நாடு கடத்திட்டா அமெரிக்கன்ஸ் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லா திட்டங்களும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடியே ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த பேசிஸ்ல தான் இந்த கையொப்பத்தை இட போறாருங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. சோ அமெரிக்கால வாழ்ற எல்லா இந்தியன்ஸுமே இப்போ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குமே அது ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அரசு முறைகேடா அங்க வாழ்றவங்களுக்கும் எலெக்ஷன்ல பங்கெடுத்து ஓட்டு போடுற உரிமையை கொடுத்திருக்கிறாங்க, அதையும் அவர் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அமெரிக்கால முறைகேடா வாழ்ற எல்லாரையுமே எப்படி நாடு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் அவர் வச்சிருக்க மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஜனவரி 20th அன்னைக்கு அவர் பதவி ஏற்க போறாரு. அவர் பதவி ஏற்ற உடனே இந்த ஒரு சைன் தான் பண்ண போறாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ நாடு முழுவதும் பேசப்பட்டு இருக்கு. கிரீன் கார்டு அமெரிக்கால வாங்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ரொம்ப வருஷம் அங்க வேலை செஞ்சு அங்கேயே இருந்து தான் அந்த கிரீன் கார்டே வாங்க முடியும். அண்ட் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு கிரீன் கார்டை அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அந்த சட்டத்தை அவர் மாத்தி எழுத போறாரு. சோ அங்க இருக்கிற இந்தியன்ஸா இருக்கட்டும், இல்ல இங்க இருந்து அங்க போய் வேலை செய்ய போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கனவோட இருக்கிற இந்தியன்ஸா இருக்கட்டும், அவங்க கனவு வெறும் கனவாவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நடக்க போகுது. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க செக்ரிகேட் பண்ணி எல்லாரையுமே நாடு கடத்துவீங்க அப்படின்றப்போ அவர் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு குற்ற பின்னணி இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சோம்னா அதுல இருக்கிற பாதி பேரை ஈஸியா நாடு கடத்திடலாம் அப்படிங்கறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் பிளானா இருக்கு. சோ அது ஒரு பெரிய ப்ராசஸா இருந்தாலுமே அவர் அதை செய்து முடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சோ ட்ரம்ப் ஒரு பெரிய பிளானோட தான் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். பிறப்புரிமை பேஸ் பண்ணி அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை நான் சீர் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அமெரிக்கன்ஸ்க்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அமெரிக்காவோட எக்கனாமிக் growth-ம் இன்க்ரீஸ் ஆகணும், அதனாலதான் நான் இதை செய்ய போறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒரு சட்டத்தை தீட்டுறதுக்கு அவர் எதிர்கட்சி கிட்ட கூட நான் பேச தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் ஒரு முடிவோட தான் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். 2022ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 48 லட்சம் இந்தியர்கள் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல 34%, அதுல 16 lakh people அமெரிக்காலே பிறந்தவங்க. அமெரிக்கால இப்ப கரண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அமெரிக்கனா இல்லனாலும் குழந்தை அமெரிக்கால பிறந்தா அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதை நான் மாற்றம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை ஒரு நிர்வாக உத்தரவுல அவர் ரத்து செய்ய போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவோட குடியுரிமை இல்லாதவங்களும் கிரீன் கார்டு வச்சிருக்காதவங்களுக்குமே இது ஒரு பாதிப்பா போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி கிரீன் கார்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த கிரீன் கார்டே கிடைக்கும். சோ இப்ப பிறக்கிற குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அங்க வாழ்ற இந்தியன்ஸ் எல்லாருமே. அதை இப்ப ரத்து செய்யறதுனால நிறைய இந்தியன்ஸ்க்கு இது ஒரு பெரிய செட்பேக்கா, ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ட்ரம்போட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால இந்தியன்ஸ் எவ்வளவு அஃபெக்ட் ஆக போறாங்கன்றத உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸ்க்கு மறக்காம பால்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ see you guys in the next video. Bye.